அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே எம்மை படைத்து எமக்கு தேவையான எல்லா அருட்கொடைகளையும் செய்த ரஹ்மான், சத்தியமான வாழ்க்கை எது அசத்தியம் எது என்பதையும் அல் குர்ஆனின் ஊடாக அல்லாஹ் எமக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறான். அஷம்ஸ் என்ற அத்தியாயத்திலே அல்லாஹு தஆலா மனிதனுடைய படைப்பை பற்றி சொல்லி மிக முக்கியமான சில சத்தியங்களை செய்ததன் பின்னால் ஃபஅல்ஹமஹா ஃபுஜூரஹா வ தக்வாஹா, மனிதனுக்கு எது நல்லது எது கெட்டது என்பதை நாங்கள் உணர்த்தி இருக்கிறோம் என்று அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். நல்ல வழி எது கெட்ட வழி எது என்பதை நாங்கள் மனிதர்களுக்கு உணர்த்தி இருக்கிறோம் என்று சொல்லிவிட்டு கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா வ கத் ஹாப மன் தஸ்ஸாஹா, யார் தன்னுடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்திக் கொள்கிறார்களோ அவன் வெற்றி அடைந்து விட்டான், யார் தன்னுடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்தவில்லையோ அவன் நஷ்டமடைந்து விட்டான் என்பதை அஷம்ஸ் என்ற அத்தியாயத்திலே அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே நேரான வழி எது என்பதை அல்லாஹ் எமக்கு தெளிவுபடுத்திவிட்டு சத்தியத்துடைய பாதையையும் அல்லாஹ் எமக்கு தெளிவுபடுத்திவிட்டு தான் இந்த உலகத்திலே எம்மை வாழ வைத்திருக்கின்றார். ஈமானுக்கு இடைஞ்சலாக வரக்கூடிய பண்புகள் பழக்கங்கள் என்னென்ன நடைமுறைகள் இருக்கின்றனவோ அவைகளை எல்லாம் அல்லாஹ் தஆலா இனம் காட்டியிருக்கிறான். ஒரு முஃமினாக வாழக்கூடிய நேரத்தில் அவனுடைய ஈமானை பாதிக்கக்கூடிய என்னென்ன பண்புகள் இருக்கின்றனவோ என்னென்ன குணாதிசயங்கள் இருக்கின்றனவோ அவைகளை எல்லாம் அல்லாஹு தஆலா குர்ஆன் ஊடாக தெளிவுபடுத்தியிருக்கின்றான். ஒரு மனிதனுடைய ஈமானுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய மிக முக்கியமான ஒரு பகுதி தான் அந்நிஃபாக் என்று சொல்லக்கூடிய பகுதி, நயவஞ்சகம் என்று சொல்லுவோமே, முனாஃபிக்தனம். இந்த நிஃபாக் என்பதுதான் ஒரு மனிதன் அறியாமலேயே அவனை ஈமானை விட்டு அப்புறப்படுத்திவிடும். ஒரு மனிதனுடைய நம்பிக்கையில் ஈமான் விடயத்தில் ஒரு மனிதனை ஆட்டம் காண செய்யக்கூடிய ஒரு பண்பு தான் நிஃபாக் என்று சொல்லக்கூடிய பண்பு. அல்லாஹ் குர்ஆனிலே தனியாக ஒரு அத்தியாயத்தையே சொல்லி காட்டியிருக்கிறான். முனாஃபிகூன் என்ற தனியான ஒரு அத்தியாயத்திலே அல்லாஹு தஆலா நயவஞ்சகம் என்றால் என்ன, அவனுடைய பண்புகள் என்ன, ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே இந்த நயவஞ்சகம் வந்துவிட்டால் எத்தகைய வெளிப்பாடுகள் ஏற்படும் என்பதையெல்லாம் அல் குர்ஆனிலே அல்லாஹ் தெளிவாக சொல்லி காட்டியிருக்கிறான். எனவே அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வை நம்பி வாழக்கூடிய நாம், மூமீன்களாக வாழக்கூடிய நாம், எம்முடைய ஈமானுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடிய அந்த பண்பை பற்றி நாங்கள் தெளிவாக விளங்கி வைத்திருக்க வேண்டும். ஏன்னா நிஃபாக் என்பதை உலக அறிஞர்கள் பெரும்பாலும் சொல்லக்கூடிய நேரத்தில் ஒரு நோய், எம்மை அறியாமலேயே எமக்குள் குடியிருக்கக்கூடிய ஒரு நோய் தான் அந்நிஃபாக் என்று சொல்லக்கூடியது, நயவஞ்சகத்தனம். சில போது நாங்கள் நல்லவர்களை போன்று காட்சி அளிப்போம், வெளிப்படையிலே நாங்கள் ஒரு மூமினை போன்று இருப்போம், எம்முடைய உள்ளம் நயவஞ்சத்தின் பக்கம் போய்கொண்டிருக்கும். எம்முடைய செயல்பாடுகளின் காரணமாக எம்முடைய உள்ளம் நயவஞ்சகத்தின் பக்கம் போய்கொண்டிருக்கும். நாங்கள் அறியாமலேயே நிஃபாக்கிலே போய் விழுந்து விடுவோம். இதற்குத்தான் அல்லாஹ் தஆலா சில அடையாளங்களை சொல்லி காட்டியிருக்கிறான், சில காரணங்களை. எவ்வாறான குணங்கள் உங்கள் மத்தியில் இருக்கிறதோ இவைகள் நயவஞ்சகத்தின் பக்கம் உங்களை கொண்டு போய் சேர்த்து விடும். அந்த முனாஃபிக்குகள் என்று சொல்லக்கூடியவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலிருந்தே வாழ்ந்தார்கள். அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல் என்று சொல்லக்கூடியவன், இவன் தான் நயவஞ்சகர்களுடைய தலைவனாக இருந்தவன். இவன் யூதனாக இருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வது போன்று இஸ்லாத்துக்குள் வருகிறான். யூத கொள்கையில் இருந்து அல்லாஹ்வை இணை வைக்கக்கூடிய கொள்கையை கொண்ட இந்த அப்துல்லா இப்னு சலூல் என்பவன் இஸ்லாத்துக்குள் வருவதை போன்று நடித்து ரசூலுல்லாஹ்வுடைய சபைக்கு வந்து சேருகிறான், முஸ்லிம்களோடு வாழுகிறான். அவ்வப்போது முஸ்லிம்களை குழப்புவதற்கான நிறைய வேலைகளை செய்து அல்லாஹ்வுடைய சாபத்துக்குள்ளான ஒருவன் தான் அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல் என்று சொல்லக்கூடியவன். இவன் மதீனாவை சேர்ந்த ஒரு மனிதன். இந்த மனிதனின் மூலமாகத்தான் நயவஞ்சகர்களுடைய ஆரம்பம் ஏற்படுகிறது. அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே நிறைய அடையாளங்களை சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் கூட இவன் நயவஞ்சகன் என்று தெரிந்தாலும், அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல் முனாஃபிக் என்று தெரிந்தாலும் ரசூலுல்லாஹ் சபையிலே வைத்துக் கொண்டிருப்பார்கள். சபையிலே இருப்பான் ரசூலுல்லாஹோடு, சில போது மூமின்களோடு சேர்ந்து கலந்து உரையாடுவான். ஆனால் மற்றவர்களுக்கு தெரியும் இவனுடைய உள்ளத்திலே நிஃபாக் இருக்கிறது, இவன் நயவஞ்சகமாக செயல்படுகிறான் என்பது பெரும்பாலானவர்களுக்கு தெரியும். இவர்களுடைய கூட்டத்தில் இருந்துதான் அந்த நயவஞ்சகர்களுடைய ஒரு ஆரம்பம் ஏற்படுகிறது என்பதை நாங்கள் வரலாறுல காணுகிறோம். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா
இந்த நயவஞ்சகம், நிஃபாக்தனம், முனாஃபிக்தனம் ஏற்படக்கூடியவர்களுடைய சில செயல்பாடுகளை சொல்லும் போது சூரா பக்ரான் அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ஃபீ குலூபிஹிம் மரதுன் ஃபஸாதஹுமுல்லாஹு மரதா. குர்ஆன்ல நாம பார்க்கிறோம், வழிகெட்டவர்கள், பாவத்துக்கு போய் சேர்ந்தவர்கள், நரகவாதிகளாக மாறியவர்களை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் போது உள்ளம் சம்பந்தமான செய்திகளை தான் பேசுவான். ஏன்னா ஒரு மனிதனுடைய உள்ளம் சீர்கெட்டு விட்டால், நாங்கள் நிறைய ஹதீஸ்களை படித்திருக்கிறோம், உள்ளம் கெட்டு விட்டால் அந்த மனிதன் வழிகேட்டின் பக்கம் போய் சேர்ந்து விடுவான். அல்லாஹ் தஆலா நயவஞ்சகர்களை கூறும்போது கூட அடையாளமாக என்ன சொல்கிறான், ஃபீ குலூபிஹிம் மரதுன், அவர்களுடைய உள்ளங்களிலே நோய் இருக்கிறது. ஃபஸாதஹுமுல்லாஹு மரதா, அந்த நோயை அல்லாஹ் அதிகப்படுத்தினான். அதிகப்படுத்தியதன் விளைவு நரகத்தின் அடித்தளத்துக்கு சொந்தக்காரர்களாக மாறிவிட்டார்கள். இன்னல் முனாஃபிகீன ஃபித் தர்கில் அஸ்ஃபலி மினன் நார். குர்ஆன் தெளிவாக சொல்லி காட்டுகிறது, நயவஞ்சக குணத்தோடு யார் வாழ்கிறார்களோ அவர்களுக்கு தான் நரகத்தில் அடித்தள வேதனை. காஃபிர்களை விட, முஷ்ரிக்குகளை விட கடுமையான தண்டனை யாருக்கு? நயவஞ்சகர்களுக்கு. இரண்டா காஃபிருக்கு சில போது இஸ்லாத்துடைய வாய்ப்பு கிடைத்து இருக்காமல் இருக்கலாம், ஈமானிய செய்திகள் அவனுடைய காதுக்கு போய் சேர்ந்து இருக்காமல் இருக்கலாம், அல்லது அவனுக்கு முஸ்லிம்களோடு வாழ்ந்து இஸ்லாத்தை பற்றி விளங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்காமல் போகலாம். நயவஞ்சகர்கள் முஸ்லிம்களோடு வாழக்கூடியவர்கள், முஸ்லிம்களோடே கலந்துரையாடக்கூடியவர்கள் இருந்தும் அல்லாஹ்வுடைய ஹிதாயத்தை பெறாததன் விளைவு ஃபித் தர்கில் அஸ்ஃபலி மினன் நார், நரகத்தின் அடித்தளம் என்பதாக அல் குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இவர்களுடைய அடையாளங்களில் ஒன்றுதான் ஃபீ குலூபிஹிம் மரதுன், இவர்களுடைய உள்ளங்களிலே நோய் இருக்கிறது என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். இன்னும் ஒரு குர்ஆன் வசனத்திலே பாருங்கள், ஃபஅம்மல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்கள், மூமீன்களாக வாழக்கூடியவர்கள், அல்லாஹ்வையும் தூதரையும் ஏற்று வாழக்கூடியவர்கள் இருக்கிறார்களே, ஃபஸாதஹும் ஈமானா, அல்லாஹ் அவர்களுடைய ஈமானை அதிகரிக்க செய்கிறான். ஈமானோடு அல்லாஹ்வை நம்பி உறுதியாக வாழக்கூடியவர்கள் இருக்கிறார்களே, ஃபஸாதஹும் ஈமானா, ஈமானை அல்லாஹ் அதிகப்படுத்தி வஹும் யஸ்தப்ஷிரூன், அவர்கள் நன்மாராயம் பெறக்கூடிய விதத்திலே அவர்களை அல்லாஹ் முன்னேற்றி விடுகிறான். வஅம்மல்லதீன ஃபீ குலூபிஹிம் மரதுன், யாருடைய உள்ளத்தில் நோய் இருக்கிறதோ, நயவஞ்சகம் இருக்கிறதோ, ஃபஸாதஹும் ரிஜ்ஸன் இலா ரிஜ்ஸிஹிம், அவர்களுடைய நோயை அல்லாஹ் அதிகரித்துக் கொண்டே போகிறான். உள்ளம் இருண்டு போய் விடுகிறது, சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளாத நிலைக்கு அந்த மனிதன் தள்ளப்படுகிறான் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சூரா தௌபா என்ற அத்தியாயத்தில் நமக்கு சொல்லி காட்டுகின்றான். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நயவஞ்சகர்களுடைய உள்ளம் இருண்டதன் விளைவுதான் அவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலிருந்தே முனாஃபிக்தனத்தோடு வாழ்ந்தவர்கள் இஸ்லாத்தை நாசமாக்குவதற்கென்றே முயற்சி செய்தார்கள். முஸ்லிம்களுக்கு மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்துவது உங்களுக்கு தெரியும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு யுத்தத்துக்கு போய் வரக்கூடிய நேரம் அவர்களை பற்றி தவறான செய்தியை பரப்பி விட்டார்கள். இந்த நயவஞ்சகர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய மனைவியை பற்றி கலங்கப்படுத்தினார்கள். அவருடைய வாழ்க்கையிலே சந்தேகம் ஏற்படக்கூடிய விதத்திலே வார்த்தைகளை வெளிப்படுத்தினார்கள். பெரிய ஒரு முசீபத் ஏற்பட்டது. அல்லாஹ் தஆலா சூரத்து நூர் என்ற அத்தியாயத்தை இறக்கி அவர்களை தூய்மைப்படுத்துகிறார். மக்காவிலிருந்து முஹாஜிர்களாக அன்சார்களாக மதீனாவுக்கு வந்து சேர்கிறார்கள். அன்சாரிகளோடு சேர்ந்து மக்கா காஃபிர்களிடம் இருந்து ஹிஜ்ரத் செய்து மதீனாவுக்கு வருகிறார்கள் முஸ்லிம்கள். அன்சார்கள் அவர்களை அரவணைத்து அவர்களுடைய எல்லா சொத்துகளிலும் அரைவாசியை கொடுத்து நிம்மதியாக வாழக்கூடிய நேரம் இந்த நயவஞ்சகர்கள் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? அந்த அன்சார்களை முஹாஜிர்களையும் குழப்பி விடுகிறார்கள். இவர்கள் வெளியூரில் இருந்து வந்தவர்கள், நீங்கள் ஏன் இவர்களை இவ்வாறு கவனிக்கிறீர்கள்? ஒரு ஓரத்தில் அவர்களை வைக்க வேண்டுமே. நம்முடைய சமூகம் பேசக்கூடிய வார்த்தை அன்று முனாஃபிக்குகள் பேசினார்கள். இவன் ஒரு ஊர் அல்ல, இவர் வந்தவரை நீங்க தலைக்கு மேலே வைத்திருக்கிறீர்கள், இவருக்கு ஒரு இடம் இருக்கிறது என்று சொல்லி முஹாஜிர்களையும் அன்சார்களையும் பிரிப்பதற்காக முயற்சி செய்தார்கள். அல்லாஹு தஆலா அவர்களுடைய முயற்சிகளை தோல்வி அடைய செய்து குர்ஆனின் ஊடாகவே தோலுறுத்தி காட்டினார். இவர்கள் தான் நயவஞ்சகர்கள், சகோதரத்துவத்தை இல்லாமலாக்குவதற்கு சதி செய்யக்கூடியவர்கள் என்பதை அல்லாஹ் அடையாளப்படுத்தி காட்டினார். காபிர்களோடு யுத்தம் செய்யக்கூடிய நிலை ஏற்படும், அசத்தியத்துக்கும் சத்தியத்துக்கும் இடையில யுத்தம் ஏற்படும், எதிரிகளை எதிர்க்க வேண்டிய நிலை ஏற்படும், கடுமையான தேவை,
முஸ்லிம்களோடு சேர்ந்து நயவஞ்சகர்கள் வருவார்கள். நாங்கள் முன்னுக்கு நிற்கிறோம் என்று வருவார்கள். எதிரிகளை எதிர்ப்பதற்காக வேண்டி நாம் களமிறங்குகிறோம் என்று வருவார்கள். காபிர்களை சந்திக்கக்கூடிய நேரம், எதிரிகளோடு யுத்தம் செய்ய ஆரம்பிக்கும் நேரம் யாருக்கும் தெரியாமல் நழுவி போய்விடுவார்கள். நயவஞ்சகர்களின் அடையாளம் உள்ளம் நோயுள்ளவர்களின் குணாதிசயங்களை குர்ஆனில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். வரலாறுகளை நாங்கள் பார்த்தோம். உதவி செய்வதை போன்று நடித்துக் கொண்டு இஸ்லாத்துக்கு எதிராக செயல்படுவார்கள். இத்தகைய குணம் கொண்டவர்களைத்தான் குர்ஆனில் அல்லாஹ் தஆலா சொல்லும் போது அவர்களுடைய உள்ளங்களிலே நோய் இருக்கிறது என்பதாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒழுக்கங்களை பற்றி சொல்லக்கூடிய நேரம், சமூகத்தில் ஒழுக்கவியல் சம்பந்தமான நிறைய சட்டங்களை எல்லாம் சொல்லக்கூடிய நேரத்தில் கூட இந்த உள்ளத்தை சம்பந்தப்பட்டு எல்லாம் சொல்லுவான். பெண்களை நோக்கி அல்லாஹ் ஒரு உபதேசத்தை சொல்கிறான். சூரத்து நூர் என்ற அத்தியாயத்தில் இனித்தகைதுன்ன ஃபலா தஹ்லவுன பில் கௌல், சூரா அஹ்ஸாப் என்ற அத்தியாயத்தில் எல்லாம் சொல்கிறான், நீங்கள் அல்லாஹ்வை பயந்த பெண்களாக இருந்தால் ஃபலா தஹ்லவுன பில் கௌல், கொஞ்சலான வார்த்தைகளை பேச வேண்டாம். அந்நியர்களோடு பேசக்கூடிய நேரம் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு ஒழுக்கம். எவ்வளவுதான் சொல்லப்பட்டாலும் இந்த ஒழுக்கம் மீறியதன் விளைவுதான் மிகப்பெரிய அநியாயங்கள் நடப்பதை காணுகிறோம். குடும்பங்கள் பிரிவடைந்து நிம்மதியாக வாழ்ந்த குடும்பங்கள் பிரிந்து போவதற்கு மிக முக்கிய காரணம் இந்த அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒழுக்கத்தை உதாசீனம் செய்ததன் விளைவுதான். அல்லாஹ் சொல்கிறான், இனி தகை துண்ண, நீங்க அல்லாஹ்வை பயந்தவர்களாக இருந்தால் வலா தஹ்லவுன பில் கௌல், உங்களுடைய கணவன்மார்களை தவிர யாரிடமும் கொஞ்சலான வார்த்தைகளை பேச வேண்டாம். அது வாகனம் ஓட்டக்கூடிய சாரதியாக இருக்கலாம், அல்லது வியாபாரத்துக்கு வரக்கூடியவர்களாக இருக்கலாம், வீட்டு வேலைக்கு வரக்கூடியவர்களாக இருக்கலாம், அல்லது நீங்கள் பயணம் போகக்கூடிய நேரத்தை சந்திக்கக்கூடியவர்களாக இருக்கலாம். வலா தஹ்லவுன, கொஞ்சல் வார்த்தைகளை பேச வேண்டாம். ஏன் தெரியுமா? ஃபயத்தும அல்லதி ஃபீ கல்பிஹி மரல், யாருடைய உள்ளத்தில் நோய் இருக்கிறதோ, அவன் சாரதியாக இருக்கலாம், வேலைக்காரனாக இருக்கலாம், ஆசிரியராக இருக்கலாம், வகுப்பெடுப்பதற்காக வரக்கூடியவராக இருக்கலாம், வீட்டு வேலைக்கு வந்தவராக யாராக இருந்தாலும், அல்லது நம்முடைய உறவுகளை சேர்ந்தவராக இருக்கலாம், உங்களுடைய வார்த்தை யாருடைய உள்ளத்தில் நோய் இருக்கிறதோ அவன் அதனூடாக இன்பம் அடைவான். காலப்போக்கிலே விபச்சாரம் ஏற்படுவதற்கு காரணமாக அமைந்துவிடும். நிதர்சனமாக நாங்கள் காணுகிறோம். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா உள்ளத்தை சம்பந்தப்படுத்தி சொல்கிறான். நயவஞ்சகர்களின் உள்ளம் கெட்டதன் விளைவு வழிகேட்டிற்கு போய் சேர்ந்தார்கள். மூமின்களாகிய நீங்கள் உங்கள் உள்ளங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உள்ளம் சீர்கெட்டு விட்டால் வாழ்க்கை நாசமாகிவிடும் என்பதை அல்லாஹ் நயவஞ்சகர்களை வைத்து நமக்கு பாடம் சொல்லி தருகிறான். நயவஞ்சகர்களை வைத்து அல்லாஹ் நமக்கு அழகான ஒரு பாடத்தை சொல்லி தருகிறான். ஏனென்றால் அல் குர்ஆனில் இன்னும் ஒரு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ஒரு மனிதனுடைய உள்ளம் கெட்டுவிட்டால் அவனுக்கு என்ன விளைவுகள் ஏற்படும். சுப்ஹானல்லாஹ், ஒரு மனிதனுக்கு வெளி உடலுக்கு நோய் ஏற்படுவதை போன்று உள்ளத்துக்கும் நோய் ஏற்படுகிறது. ஆன்மீக ரீதியில் அவன் நோயாளியாக மாறுகிறான். அந்த நோயாளியாக மாறியனுடைய செயல்பாடுகள் எவ்வாறு இருக்கும் என்பதை சொல்லும் போது சூரா அராப் என்ற அத்தியாயத்தில் லஹும் குலூபுன் லா யஃப்கஹூன பிஹா வலஹும் அய்யுனுன் லா யுப்ஸிரூன பிஹா வலஹும் ஆதானுன் லா யஸ்மஊன பிஹா. ஒரு மனிதனுடைய உள்ளம் சீர்கெட்டு விட்டால், உள்ளத்தில் ஈமானிய உணர்வு இல்லாமல் போய்விட்டால், அல்லாஹ்வை பற்றி பேசுவது, கேட்பது, படிப்பது, ஈமானிய தர்பியாவை பெறுவது, ஜமாத்தோடு தொழுது திக்ரு செய்து நல்லவனாக மாறுதல் என்ற நிலையிலிருந்து ஒருவன் தடம் புரண்டு சம்பாதிக்குதல், வியாபாரம் செய்தல், உலகத்தை தேடுதல், பிள்ளைகளை வளர்க்குதல் என்ற அந்த கோணத்திலே ஒருவன் போனால் உள்ளம் சீர்கெட்டு விடும், தர்பியா இல்லாமல் போய்விடும். போனால் என்ன விளைவோ, உள்ளங்கள் இருக்குமான சத்தியத்தை சிந்திக்க நேரம் இருக்க மாட்டாது. வலஹும் அய்யுனுன் லா யுப்ஸிரூன பிஹா, கண் பார்வை இருக்கும், ஆனா சத்தியத்தை பார்க்க இயலாது. போன்ல நிறைய மெசேஜ் பார்ப்பான், இருக்கிற ஊர்ல இருக்கிற அவ்வளவு தகவலை வாசிப்பான், அல் குர்ஆன்ல ஒரு பக்கத்தை ஓதுறதுக்கு அவனுக்கு நேரம் இருக்காது. வலஹும் அய்யுனுன் லா யுப்ஸிரூன பிஹா, ஒரு ஹதீஸ பார்க்கறதுக்கு நேரம் கிடைச்சாது. இன்னைக்கு எத்தனை பேரை பார்க்கிறோம், இலங்கையில வார அவ்வளவு பத்திரிகையும் வாசிக்கிறான், ஒரு ஜுசு ஓதினான்னு கேட்டா மாச கணக்கில் குர்ஆனை தொட்டது கிடையாது.
அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், உள்ளத்துல ஈமானிய உணர்வு இல்லையா, தர்பியா இல்லையா, இந்த நிலைமை அவர்களுக்கு ஏற்படும். வலஹும் ஆதானுல்லா யஸ்மஊன பிஹா, இருக்கிற எல்லா பாடலையும் கேட்பார்கள், எல்லாத்தையும் காதால கேட்பார்கள். அல் குர்ஆனை கேட்பதுக்கு அவன் உள்ளத்துல நோய். அல்லாஹ்ட ஒரு வசனத்தை கேட்க முடியாது. ஜும்மாவுக்கு வந்த ஒரு அரை மணித்தியால நேரத்தை ஒதுக்கி பயான் கேட்க இயலாது. ஒரு 10 நிமிஷத்துல தூக்கம், அரைவாசி பேரை பார்க்க பின்னால சாஞ்சிருந்து கூட தூக்கம். ஒரு 25 நிமிஷம் பயான் கேட்கறதுக்கு உள்ள இடம் கொடுக்காது. சுப்ஹானல்லாஹ், 2-3 மணித்தியாலம் ஒரு படத்தை பார்க்கறதுக்கு தூக்கம் வராது. ஒரு பயான் நிகழ்ச்சிக்கு வந்து அரை மணித்தியாலத்தோட மௌலை பேசி கொண்டிருப்பார், அவ்வளவு பேரும் தூக்கம். சுப்ஹானல்லாஹ், உள்ளத்துல ஈமானிய உணர்வு இல்லாமல் போனால் வார விளைவுகளை இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது. சுப்ஹானல்லாஹ், எனவே தான் ஒரு மனிதன் நிம்மதியாக நல்ல ஒரு மூமீனாக வாழ வேண்டுமாக இருந்தால் நயவஞ்சர்களிடம் இருக்கக்கூடிய ஒரு குணம் தான் உள்ளம் கெட்டவர்களாக அவர்கள் மாறிவிடுவார்கள். எம்முடைய உள்ளம் சீரானதாக இருக்க வேண்டும். இதற்கு நிறைய செய்திகள் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். ஃபபிமா நக்லிஹிம் மீசாகஹும், யூதர்களுக்கு அல்லாஹ்வுடைய சாபம் ஏற்பட்டது. யூதர்களை அல்லாஹ் சபித்தான். அதுக்கு சில காரணங்களை அல்லாஹ் சொல்லும் போது என்ன சொல்கிறான் தெரியுமா? அவர்களுடைய உள்ளங்கள் வகௌலிஹிம் குலூபுனா குல்ஃப், எங்களுடைய உள்ளங்கள் எல்லாம் இறுகி போய்விட்டன, எனவே தான் நாங்கள் அல்லாஹ்வுடைய சாபத்துக்கு ஆளானோம். அவர்கள் சொல்ற வாக்கு மூலங்கள் ஒன்று என்ன தெரியுமா? உள்ளம் இறுகி போய்விட்டது. அடிக்கடி நாங்க தர்பியா நிகழ்ச்சிகளை, பயான் நிகழ்ச்சிகளை, அல்லாஹ்வுடைய குர்ஆன் வசனங்களே ஞாபகப்படுத்துகிறோம். ஏன் அடிக்கடி இஷாவுக்கு பின்னால், சுபஹுக்கு பின்னால், வாரத்தில் ஒரு முறை, மாதத்தில் ஒரு முறை பயான் நிகழ்ச்சிகளை பற்றி ஏன் உங்களை அழைக்கிறோம்? இவர்களுக்கு வேலை இல்லாததுக்கா? பள்ளி நிர்வாகத்துக்கு வேலை இல்லாததுக்கா வைக்கிறார்கள்? அடிக்கடி அல்லாஹ்வுடைய வசனங்கள் ஓதி காட்டப்பட வேண்டும். உள்ளம் தர்பியா கொடுக்கப்பட வேண்டும். உள்ளத்துக்கு தர்பியா கிடைக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் உள்ளம் இறுகி போய்விட்டால் ஒன்றுமே ஏற மாட்டாது. சில என்னுடைய சகோதரர்கள் சொல்லுவார்கள், இவ்வளவு நாளாகையும் அத்தஹியாத்த பாடமாய் கொள்ளலாம் ஈகுது, பிரயாண துவாவை பாடமாய் கொள்ளலாம் ஈகுது, ஜனாசா எத்தனை ஜனாசால கலந்து கொள்கிறேன், இன்னுமே ஜனாசா துவா தெரியாது, உள்ளத்துக்கு ஏறுதில்லை என்பார்கள். ஆனால் அடுத்த அறையில யாராவது ஒரு மொபைல் நம்பரை சொன்னா உடனே பாடம். ஒரு வியாபாரியோட அட்ரஸ சொன்னா அடுத்த நிமிஷம் முகவரியை சொல்லுவான். மார்க்கம் ஏறுதில்லை. என்ன காரணம்? தர்பியா கொடுக்கப்படாததன் விளைவு அன்பான சகோதரர், உலகத்துக்கே நாங்க மூழ்கி போய்விட்டோம். சம்பாத்தியமும் உலகமும் வரலாறும் உலகத்துக்கு தேடுவது என்பதிலே மனிதன் மூழ்கியதன் விளைவோ இந்த உள்ளம் கெட்ட நிலைக்கு ஒரு மனிதன் தள்ளப்படுகிறார். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனில் அழகான ஒரு செய்தியை சொல்லி காட்டுகிறான். அஃபமன் ஷரஹல்லாஹு ஸத்ரஹு லில் இஸ்லாம். சுப்ஹானல்லாஹ், யாருடைய உள்ளத்தை அல்லாஹ் இஸ்லாத்துக்காக விரிவுபடுத்தினானோ ஃபஹுவ அலா நூரின் மிர் ரப்பிஹி. அல்லாஹு அக்பர். அல்லாஹ் அந்த உள்ளத்துக்கு ஒரு பிரகாசத்தை ஏற்படுத்துகிறான். யாருடைய உள்ளத்தை அல்லாஹ் இஸ்லாத்துக்காக கபூல் செய்தானோ, ஹிதாயத்துக்காக அல்லாஹ் தெரிவு செய்தானோ, அவருடைய உள்ளங்களிலே ஒரு பிரகாசத்தை ஏற்படுத்துவான். குர்ஆன் வசனங்கள் ஓதும் போது கண்ணால் கண்ணீர் வரும். அல்லாஹ்வுடைய வசனங்கள் சொல்லி காட்டப்படும் போது உள்ளம் நடுங்கும். ஈமானுடைய அடையாளம். வைதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு ஸாதத்துஹும் ஈமானா வைதா துக்கிர அல்லாஹு வஜிலத் குலூபுஹும். அல்லாஹ் உள்ளத்தை விரிவுபடுத்துகிறான். யாரை அல்லாஹ் இஸ்லாத்துக்காக கபூல் செய்யவில்லையோ, ஹிதாயத்திலிருந்து தூரமாக்கி விட்டானோ, அவனுடைய உள்ளத்தை அல்லாஹ் கல்லாக்கிடுவான், ஒன்றும் ஏறாது. அன்பான சகோதரர்களே, இது நயவஞ்சகர்கள் கேட்பட்ட செய்தி என்பதை அல்லாஹ் தஆலா ஒரு அடையாளமாக வைத்து நமக்கு ஒரு பாடம் சொல்லி தருகின்றான். அதே போல அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா முனாஃபிக்குடைய பண்புகளில் ஒன்று, உள்ளங்கள் மௌத்தாகி போய்விட்டார்கள். அந்த குணம் நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடாது. நாங்க உள்ளத்தை ஹயாத்தாக்கி கொள்ள வேண்டும். அடிக்கடி தர்பியா கொடுக்க வேண்டும். இரண்டாவதாக ஒரு செய்தி அதே சூரா பக்ராவிலே அல்லாஹ் சொல்கிறான், وَإِذَا قِيلَ لَهُمْ لَا تُفْسِدُوا فِي الْأَرْضِ. அந்த நயவஞ்சகர்களான முனாஃபிக்குகளுக்கு சொல்லப்பட்டால் பூமியில ஃபசாது செய்ய வேண்டாம், குழப்பம் விளைவிக்க வேண்டாம், அட்டூழியம் செய்ய வேண்டாம் என்று சொன்னால் அவங்க என்ன சொல்லுவார்களாம்? இன்னமா நஹ்னு முஸ்லிஹூன்,
நாங்க நல்லதைத்தானே செய்கிறோம் என்பார்களா? செய்வது ஃபித்னா, செய்வது ஃபசாது. ஆனா அவர்களுடைய உள்ளத்துல என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள்? நாங்க நல்லதை செய்கிறோம். இது நயவஞ்சர்களின் அடையாளம். சுப்ஹானல்லாஹ். இன்னைக்கு நிறைய பேரை பார்க்கிறோம், அவ்வளவு அட்டகாசத்தை செய்து கொண்டு செய்வது நல்லது என்று நினைத்துக் கொண்டிருப்பார்கள். அல்லாஹ் சூரா கஹ்ஃப்ல கூட சொல்லி காட்டுகிறான். இத்தகைய பண்புள்ளவர்களை சொல்லும் போது அல்லதீன, அவர்கள் இத்தகையவர்கள் என்றால் யுஹ்சினூன சுன்ஆ, செய்வது பாவம் ஆனால் நல்லதை செய்வதாக நினைத்துக் கொண்டிருப்பார்கள். வழிகேடான வேலையை செய்து கொண்டு அவர்கள் செய்வது நல்லது என்று நினைப்பார்கள். இது யாருடைய பண்பு? நயவஞ்சகர்களின் பண்பு என்பதை அல்லாஹ் சொல்லிவிட்டு அல்லாஹ் குர்ஆனிலேயே சொல்லி காட்டுகிறான். அவர்களை அல்லாஹ் சோதிக்கிறான், அவர்களை அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா விட்டு பிடிக்கிறான், பரிகாசம் செய்கிறான். அவர்கள் அல்லாஹ்வுக்கு பரிகாசம் செய்ய நினைத்தார்கள், அவர்களை அல்லாஹ் சோதிக்க ஆரம்பித்திருக்கிறான் என்று இரண்டாவது ஒரு அடையாளம். என்ன இரண்டாவது அடையாளம்? அவர்கள் ஃபசாது செய்வார்கள், குழப்பம் விளைவிப்பார்கள், நல்லது செய்வதாக நினைத்து கொண்டிருப்பார்கள். அன்பான சகோதரர்களே, இந்த குணம் நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடாது. ஃபசாத் என்பது அல்லாஹ் தஆலா நிறைய இடத்துல சொல்லி காட்டுகிறான். ஃபித்னா செய்யக்கூடியவர்களாக நாங்கள் வாழ்க்கை இருக்கக்கூடாது, மற்றவர்களுக்கு ஹிதாயத் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். குழப்பம் விளைவித்தல், ஃபசாது செய்தல் என்பதை அல்லாஹ் நயவஞ்சகருடைய பண்பாக சொல்லி காட்டிருக்கிறான். இன்னைக்கு நாங்க யோசிப்போம், ஃபசாது செய்யறன்னு சொன்னா குழப்பம் விளைவிக்குதல், அநியாயம் செய்தல் என்றால் ஒருவரை கொலை செய்வது, ஒரு ஊருக்கு நெருப்பு வைப்பது, ஒரு குடும்பத்தை ஹராபாக்கு, இதல்ல. இது மாத்திரம் அல்ல, அல்லாஹ் குர்ஆன்ல ஃபசாத் அறிமுகம் செய்யக்கூடிய விதத்தை பாருங்க. அது குர்ஆன்ல நிறைய இடங்கள் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். குழப்பம் விளைவிக்கக்கூடியவருடைய சில பண்புகளை அல்லாஹ் தஆலா சொல்லும் போது முதலாவதாக சொல்லி காட்டுகிறான், குலு வஷ்ரபு, உங்களுக்கு தேவையான உணவை நீங்கள் தேவைக்கேற்ற மாதிரி எடுத்துக்கொள்ளுங்கள். வஷ்ரபு, உங்களுக்கு தேவையான பானங்களை உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி பாவியுங்கள். வலா துஸ்ரிஃபு, வீண் விரயம் செய்ய வேண்டாம். அல்லாஹ் தந்த உணவு நாங்க எவ்வளவு சம்பாதிக்கலாம், கோடி கணக்கில் தேடி வைத்திருக்கலாம், ஆனா தந்தவன் ரப்புல் ஆலமீன். எம்முடைய உணவு, எம்முடைய பானம் எமக்கு தேவைக்கேற்ற மாதிரி இருக்க வேண்டும். குலு வஷ்ரபு வலா துஸ்ரிஃபு, நீங்கள் வீண் விரயம் செய்ய வேண்டாம். மகளுடைய நிக்காவாக இருக்கலாம், வீட்டுடைய ஒரு நிகழ்வாக இருக்கலாம், எந்த நிகழ்வாக இருந்தாலும் ஏண்ட பணம் என்று வீண் விரயம் செய்ய இயலாது. இத சொன்ன ரஹ்மான் என்ன சொல்கிறான் தெரியுமா? வலா தக்ஸௌ ஃபில் அர்லி முஃப்ஸிதீன், பூமியில ஃபசாதுக்காரர்களாக நீங்க மாற வேண்டாம். இந்த குர்ஆன் வசனம் என்ன சொல்லி தருகிறது தெரியுமா? ஒருவன் வீண் விரயம் செய்வானாக இருந்தால், அளவுக்கு அதிகமான செலவீனங்களை செய்வானாக இருந்தால், இவன் சமூகத்துல ஃபசாதுக்காரன். நயவஞ்சர்கள் அல்லாஹ் குறித்து சொல்கிறானே ஃபசாதுக்காரர்கள் என்று, அந்த ஃபசாதுக்குரியவர்கள் இவர்கள். ஏன்? வீண் விரயம். அன்றாட உணவுக்கு வசதி இல்லாதவர்கள் உலகத்தில் வாழும் போது, 3 நேர உணவுக்கே வசதி இல்லாதவர்கள் வாழும் போது, அல்லாஹ் தந்த சொத்தை வீண் விரயம் செய்கிறாயா? நீ முஃப்ஸித், ஃபசாதுக்காரன் என்பதை அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். சுப்ஹானல்லாஹ். இந்த ஃபசாதுடைய நிலைமை ஒரு மூமினுடைய வாழ்க்கையில வரக்கூடாது. அடுத்ததாக அல்லாஹ் இன்னும் ஒன்றை சொல்லி காட்டுகிறான். ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்துடைய மக்கள், ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் தஆலா நபியாக அனுப்புகிறான் மதியன் நாட்டுக்கு. அந்த மக்கள் வியாபாரத்தில் மோசடி செய்யக்கூடியவர்கள், அளவு நிர்வையில் மோசடி செய்யக்கூடியவர்கள், எதை எடுத்தாலும் வியாபாரம் என்று வந்தால் அநீதம் செய்வார்கள், மக்களுக்கு குறைத்து கொடுப்பார்கள். இந்த செய்திகளை அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லும் போது, நீங்கள் உங்களுடைய அவுஃபுல் மிக்யால வல் மீஸான பில் கிஸ், உங்களுடைய அளவு நிர்வைகளை நீதமாக செய்யுங்கள். இந்த மக்களை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். வலா தப்ஹசுன் நாஸ அஷ்யாஅஹும், மக்களுக்கு சேர வேண்டிய பகுதியில் நீங்கள் குறைவு செய்ய வேண்டாம் என்று சொல்லிவிட்டு, யாராவது அப்படி குறைவு செய்தால் வலா தக்ஸௌ ஃபில் அர்லி முஃப்ஸிதீன், நீங்கள் ஃபசாதுக்காரர்களாக இந்த உலகத்தில் மாறிவிடுவீர்கள். அல்லாஹு அக்பர். வியாபாரம் என்ற தொழில், நான் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறேன், நான் எப்படி வியாபாரம் செய்வேன் ஒரு மூமினுக்கு செயல்பட முடியாது. இன்னொருவருக்கு சேர வேண்டிய ஹக்கில் குறைவு செய்கிறானா, வியாபாரத்திலே மோசடி செய்கிறானா, ஒன்றுக்கும் உதவாத பொருளை புதியதென்று விற்கிறானா, சத்தியம் செய்து உதவாத பொருளை கூட விற்க முற்படுகிறானா, இவன் ஃபசாதுக்காரன். சமூகத்தில் அல்லாஹ்வுடைய பார்வையில் இவர்கள் முஃப்ஸிதுகள்,
ஃபசாதை ஏற்படுத்தக்கூடியவர்கள் என்பதை அல் குர்ஆனின் ஊடாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றார். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே நயவஞ்சகர்களுடைய பண்புகள் அல்லாஹ் குர்ஆனில் நிறைய சொல்லி காட்டியிருக்கிறார். முனாஃபிக்குகள் என்றால் யார், நயவஞ்சகர்களுடைய பண்புகள் என்ன, அதில் ரெண்டு விடயத்தை நாங்கள் பார்த்தோம். ஒன்று உள்ளம் கெட்டவர்கள், இரண்டாவது கெட்டதை நல்லது என்று செய்யக்கூடியவர்கள். இன்னைக்கு ரெண்டு ஜாதி நம்முடைய சமூகத்தில் பார்க்கிறோம். செய்வது பித்அத்து, சமூகத்தை சீர்கெடுக்கிற வேலை செய்வார்கள். ஆனா அவருடைய பார்வையில் எங்களை விட்டா வேறு யாரும் இல்லைன்னு நினைச்சு கொண்டிருப்பார்கள். இன்னமா நஹ்னு முஸ்லிஹூன், நாங்க நல்லதைத்தானே செய்கிறோம் என்பார்கள். அதால சீர்கெட்டு போகும் ஒரு சமூகம் அது இவர்களுக்கு விளங்க மாட்டாது. உள்ளத்திலே ஈமானிய ஒளி இல்லை, பாவத்திலே மூழ்கி விப்பார்கள், வெளித்தோட்டத்திலே முஸ்லிம்களை போன்று காட்சி அளிப்பார்கள். இவர்களை பற்றி தான் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் இவர்கள் நயவஞ்சகர்கள், நயவஞ்சக குணமுடையவர்கள் என்பதை அல் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். எனவே நம்முடைய வாழ்க்கையில் இத்தகைய குணங்களை விட்டு நாங்கள் எம்மை பாதுகாத்து உண்மை மூமின்களாக நாங்கள் வாழ வேண்டும். நம்முடைய உள்ளத்தை சீர்திருத்தியவர்களாக, நயவஞ்சகம் நம்முடைய உள்ளத்திலே வராத நிலையில் நாங்கள் உண்மை மூமின்களாக மாறுவதற்கு ஒவ்வொருவரும் முயற்சிக்க வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா மூமின்களுடைய ஈமானுக்கு பாதிப்பாக வரக்கூடிய சில செயல்பாடுகளில் ஒன்றுதான் அந்நிஃபாக், நயவஞ்சகத்தனம். இது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வந்தால் என்னென்ன விளைவுகள் ஏற்படும் என்பதை குர்ஆனில் நிறைய சொல்லி இருக்கிறார். இன்னும் அல்லாஹ் தஆலா சொல்லும் போது இத்தஹது ஐமானஹும் ஜுன்னத்தன், அவர்களுடைய இன்னும் ஒரு பண்பு என்ன தெரியுமா, சத்தியத்தை ஆயுதமாக எடுத்துக்கொள்வார்கள். சத்தியம் மீதே அவர்களுக்கு அது பயமே கிடையாது. வல்லாஹி என்று அல்லாஹ் மீது சத்தியம் செய்வதற்கு அஞ்சவே மாட்டார்கள். ஈமானிய உணர்வு இருந்தால் பயப்படுவார்கள். நயவஞ்சகம் உள்ளத்துக்குள்ள வந்தா அல்லாஹ் மீது சத்தியம் செய்வது அவர்களுக்கு ஒரு பொருட்டாகவே இருக்க மாட்டாது. சூரத்து முனாஃபிகூன் அல்லாஹ் இந்த அடையாளத்தை சொல்லி காட்டுகிறார். அது மாத்திரமல்ல, வைதா ரஅய்தஹும் துஜிபுக அஜ்சாமுஹும் வ யகூலு தஸ்மஉ லிகௌலிஹிம். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இந்த நயவஞ்சக குணமுடையவர்களை கண்டா வெளித்தோட்டத்துல பெரிய தாயை போன்று இருப்பார்கள். நீங்கள் அல்லாஹ் நபியை பார்த்து சொல்கிறார், நபியே நீங்க கூட அவங்களோட பேச்சை கேட்டோன்னு மயங்கி விடுவீர்கள். தஸ்மஉ லிகௌலிஹிம், அவங்க பேசுற பேச்சை கேட்டோன்னு நீங்களே மயங்கி போய் விடுவீர்கள். வெளி தோட்டத்துல பெரியவர்களாக இருப்பார்கள், ஆனால் கஅன்னஹும் ஹுஷுபும் முஸன்னதா, அவர்கள் மரக்கட்டைகளை போன்றவர்கள். ஈமானி உணர்வு கிடையாது. உள்ளத்தால் அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்கள் அல்ல. அவருடைய வெளி வாழ்க்கை மோசமானது என்பதை அல் குர்ஆனில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே இத்தகைய குணங்களை நாங்கள் அடையாளம் காண வேண்டும். அல்லாஹ் தஆலா நயவஞ்சகர்களை பற்றி சொல்லக்கூடிய இன்னும் நிறைய நாங்கள் ஹதீஸ்களை படித்திருக்கிறோம். பேசினால் போய் பேசுவார்கள், வாக்களித்தால் மீறுவார்கள், நம்பினால் துரோகம் செய்வார்கள். இதெல்லாம் யாருடைய குணம்? நயவஞ்சகர்களின் குணம். இந்த குணங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வருவதை விட்டும் நாங்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதை அல் குர்ஆன்ல நிறைய இடங்களை சொல்லி காட்டியிருக்கிறான். எனவே நம்முடைய ஈமானை நாங்கள் பாதுகாத்து, ஈமானுக்கு தர்பியாவை கொடுத்து, நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய மனைவி மக்கள் அடிக்கடி மார்க்க செய்திகள் அவர்களை கேட்க வையுங்கள். அது குர்ஆனி வசனங்களை கேட்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்த வேண்டும். இந்த நயவஞ்சகத்துடைய குணங்களிலிருந்து நாங்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் இன்னும் ஒரு செய்தி அல்லாஹ் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறான். ரசூலுல்லாஹ் நிறைய எங்களுக்கு செய்யக்கூடிய தர்பியாக்கள் ஒன்று என்ன தெரியுமா? இப்ப நாங்க நயவஞ்சகரோட அடையாளங்களை படித்திருக்கிறோம். இது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ற அடையாளங்கள். ஒருவரிடம் நயவஞ்சகத்துடைய அடையாளம் இருந்த உடனே எங்களுக்கு தீர்ப்பு செய்ய முடியாது. இன்னைக்கு நாங்க என்ன செய்வோம், யாராவது பொய் சொன்ன உடனே பச்சை முனாஃபிக் என்று சொல்லி விடுவோம். இது அல்லாஹ் எங்க கையில தரல. அடையாளத்தை தான் அல்லாஹ் சொல்லி காட்டியிருக்கிறார். இந்த அடையாளம் உள்ளவர்கள் சில போது நயவஞ்சகர்களாக மாறிவிடுவார்கள். நாங்க ஒருவனுக்கு நயவஞ்சகன் என்று தீர்ப்பளிப்பதற்கு அல்லாஹ் அதிகாரத்தை தரவில்லை. இன்னைக்கு வியாபாரத்தில் ஒருவன் மோசடி செஞ்ச உடனே நாங்க ஃபத்வா கொடுத்தா இவன் சுத்த முனாஃபிக். ஒருவர் வாக்களிச்சிட்டு மாறு செய்தார் வைத்துக் கொள்ளுங்களேன், அவருடைய நிலைமை அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். அவருக்கு எந்த நிலைமை ஏற்பட்டது என்று அவருக்கும் அல்லாஹ்வுக்கும் தெரியும். நாங்க ஒருவர் முனாஃபிக்னு சொல்வதற்கு அல்லாஹ் அதிகாரத்தை தரவில்லை. அன்பான சகோதரர், இதையும் ஒரு பாடமாக நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இஸ்லாத்துல அல்லாஹ் நயவஞ்சகத்தை பற்றி சொல்லி இருக்கிறான். நயவஞ்சகத்துடைய அடையாளங்களை சொல்லி காட்டிருக்கிறான். நாங்கள் எங்களை திருத்திக் கொள்வதற்கே ஒழிய இன்னொருவருக்கு பட்டம் கொடுப்பதற்கல்ல. நாங்க எங்கட உள்ளத்தை யோசிக்கோம், யா அல்லாஹ்
ஏன் உள்ளத்துல நிஃபாக் வராம பாதுகாத்து ரப்பே, என்னைய உண்மையான மூமினாக வாழவை யா அல்லாஹ் என்பதற்குத்தான் அல்லாஹ் இந்த உபதேசத்தை சொல்கிறான். ஊர்ல இருக்கக்கூடியவன் எல்லாம் யார் முனாஃபிக், யார் முஸ்லீம், யார் மூமின் என்று தேடக்கூடிய அதிகாரத்தை அல்லாஹ் எங்களுக்கு தரல. இந்த பட்ட சில போது குர்ஆன் சுன்னாவை நேசிக்கக்கூடியவர்கள் கூட இந்த இந்த பாவத்தை செய்வதை நாம் பார்க்கிறோம். ஏதாவது ஒரு பாவத்தை செய்யக்கூடியவன் இந்த நயவஞ்சகத்துடைய அடையாளத்தை யாருடையாவது ஒரு இடத்துல கண்ட உடனே பாருங்க இவன் தான் முனாஃபிக் என்பார்கள். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய அஜல் எப்படி இருக்குமோ தெரியாது. அல்லாஹ் சொன்னவனை நயவஞ்சகனாக்கி அந்த அடையாளம் உள்ளவனை திருத்தி மூமினாக ஆக்குவதற்கு போதுமானவன். இன்னொருவருக்கு நாங்கள் பட்டம் கொடுக்க கூடாது. இந்த அடையாளத்தை விட்டு நாங்க எங்களை பாதுகாத்துக் கொள்வதற்குத்தான் அல்லாஹ் இந்த சட்டங்களை சொல்லியிருக்கிறான். எனவே உண்மை மூமின்களாக வாழ்ந்து நிஃபாகத்தனத்திலிருந்து நாங்கள் எங்களை பாதுகாத்தவர்களாக மாறுவதற்கு எல்லாம் வல்ல ரஹ்மானே அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹி லி வலக்கும் வஸ்தக்பிரு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம்.